ஏன்ப்பா? ஒருத்தர் வந்து இந்த இலையை பறிச்சுட்டு போனாருப்பா. எந்த இலைப்பா? இந்த இலைய எதுக்குப்பா பறிச்சுட்டு போனாரு? இந்த இலை நம்ம வீட்டில் நிறைய கிடக்குப்பா. இதை பற்றி என்னென்னு பார்க்குமா? இது வந்து துத்தி இலைப்பா. ஆமாம், அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. இதுதாங்க துத்தி இலை, பார்த்துக்கிட்டிங்களா? இது பூ, இதோட இலை வந்து இதய வடிவத்தில் இருக்கும். இப்படி தான் இதோட இலை ஐடென்டிஃபை பண்ணுறது. இலை வந்து இதய வடிவில் இருக்கும், பூ வந்து மஞ்சள் கலர் தான், மஞ்சள் கலரில் இருக்கும். காய் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு மாதிரி இருக்கும், பழைய காலத்தில் சீவுவாங்க சீப்பு, அந்த மாதிரி இருக்கும். இது காஞ்சி போச்சு, பச்சையாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும். இது பெரும்பாலும் சாலை ஓரங்களில் அதிகமாக பார்க்கலாம் நம்ம. ஆனால் இதுதான் துத்தி இலையான்னு நமக்கு தெரியாது, அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். இது எதுக்கு பெரும்பாலும் பயன்படுதுன்னா, இது கீரை வகை தான். இது மூலத்துக்கு பயன்படுதும்பாங்க. மூலத்துக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் படுது இல்லையா, இதை சாப்பிட்டாலும் சரியாக போயிடும். சிறுநீரக பிரச்சனை சரியாயிடும். ரத்தத்தை இதை சாப்பிட்றதால ரத்தம் தூய்மையாக இருக்கும். பல் பிரச்சனை, அந்த பல் ஈறுகளில் வர பிரச்சனை இதை சாப்பிட்றதால சரியாயிடும். ஆனால் இந்த இலையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. கிழங்கு, கோதுமை, கார வகைகள். கிழங்குன்னா வேர், மண்ணுக்கு கீழே கிடைக்கிற கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்தில் கீரைகள், வெந்தயம், வாழைப்பழம் இதோட சேர்த்து பயன்படுத்தணும்னா ஒரு 48 நாள் இந்த கீரையை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக மூலம் இருக்காது. இது எதுக்குன்னா, என்னோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இது ஒரு மண்டலம் சரியாக பயன்படுத்தினார், இப்போ சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்ரேஷன் லெவலில் போச்சு, இப்போ ஆனால் ஆப்ரேஷன் பண்ணல, சரியாயிடுச்சு. என்ன இது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பயன்படுத்தி பாருங்கள். இதை பச்சையாக திங்கிறது ஒன்றும் கசப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் உவர்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். நல்லாயிருக்கும், வெத்தலை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வெத்தலை விட நல்லா தான் இருக்கும். நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.